திமுகவில் இருப்பவர்களை குறிவைத்து அடிப்பதற்கு பாஜக தயாராகிவிட்டது. முதல் பலி நானாகிவிட்டேன். எது வந்தாலும் நிற்போம், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அடிக்க அடிக்க பந்து மாதிரி எழுந்திருக்க வேண்டுமே தவிர விட்டு போகக்கூடாது என திருவாரூரில் நடைபெற்ற திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் அமைச்சர் கே.என். நேரு பேசியுள்ளார். திருவாரூர் மாவட்ட திமுக சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த மாவட்ட செயல்வீரர்கள் கூட்டத்தில் திமுக முதன்மை செயலாளரும் அமைச்சருமான கே.என். நேரு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் நேரு, திமுக கூட்டணியில் இருந்து யாரும் வெளியேறவில்லை. ஆனால் எதிர்க்கட்சியான அதிமுக கூட்டணியில் பாமக இரண்டாக பிரிந்துள்ளது. தேமுதிக வெளியேறிவிட்டது. சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் போன்றோர் பல பிரிவுகளாக பிரிந்துள்ளனர். திமுக ஒற்றுமையாக இருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலினை இரண்டாவது முறையாக முதல்வராக்குவது திமுகவினரின் கடமை. இது அவருக்காகவோ கழகத்திற்காகவோ அல்லாமல் பொதுமக்களின் நன்மைக்காகவும் நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து கிடைப்பதற்காகவும் செய்யப்பட வேண்டும். வாக்குச்சாவடி முகவர்கள் சரியாக செயல்பட்டால் பாதி வெற்றி உறுதி செய்யப்படும் என தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், திமுகவில் உள்ள ஒவ்வொருவரையும் குறிவைத்து தாக்குவதற்கு பாஜக தயாராகிவிட்டது. அதில் முதல் பலியாக நானாகிவிட்டேன். இருப்பினும் எந்த தாக்குதலையும் எதிர்கொண்டு நிற்போம். அடிக்க அடிக்க பந்து மாதிரி எழ வேண்டும், துவண்டு விடக்கூடாது என்று பேசியுள்ளார். தமிழ்நாட்டில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடைபெற்ற பணி நியமனங்களுக்கு லஞ்சம் பெற்றுக்கொண்டு நியமனம் செய்திருப்பதாக அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு கடிதம் அனுப்பியது. அதில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர், துப்புரவு ஆய்வாளர் உள்ளிட்ட பணிகளில் 2538 பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற்றுள்ளது. அதில் ஒவ்வொரு பதவிக்கும் 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை பணம் வசூலிக்கப்பட்டதாகவும், அதற்காக சில செல்வாக்கு மிக்க அரசியல் தலைவர்களும் அவர்களது நெருங்கிய தொடர்புடையவர்களும் தேர்வு செயல்முறையை முறைகேடாக மாற்றி 2025 ஆகஸ்டில் குறைந்தது 150 தேர்வுகளுக்கு நியமன ஆணைகள் வழங்கப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு மற்றும் அவரது சகோதரர் ரவிச்சந்திரன் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த முறைகேடு தெரியவந்ததாகவும் அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. இந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அமைச்சர் கே.என். நேரு இவ்வாறு பேசியுள்ளார்.